ஊராம் வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க சிஎம் சார். ஃபர்னிச்சர்லாம் விற்கிறது அப்படின்னா ஃபர்னிச்சர் வாங்கி கொடுத்தது, சோஃபாக்குள்ளார வச்சது எல்லாமே நீங்க தான். 42 விழுக்காடு பெண்கள் வந்து அதிகப்படியாக இந்தியாவில் வேலைக்கு போகிறது தமிழ்நாடு தான் அப்படின்னு என்னத்துக்கு நீங்க காலர் தூக்கி விட்டுட்டீங்க? எலக்ட்ரல் எலெக்ஷனுக்கு தாண்டி நீங்க வந்து குற்றம் செஞ்சிருக்கீங்க. அதுக்கான வழக்குகளை விரைவில் நீங்க சந்திக்க நேரும். அந்த ஆக்ஷனுக்கெல்லாம் ஒரிஜினல் வந்து ஓஜி எங்க மாஸ்டர் சார், எங்க பிராண்ட் எம்கே ஸ்டாலின் தான் அதுக்கான பிராண்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஊரா வீட்டு நெய்யே ஸ்வீட்டு செய்யாத அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு எங்களுடைய கழக தலைவர் செஞ்சு வச்சிருந்த திட்டங்களுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. ஊராம் வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட்டு செய்யாதீங்க சிஎம் சார். ஃபர்னிச்சர்லாம் விற்கிறது அப்படின்னா ஃபர்னிச்சர் வாங்கி கொடுத்தது, சோஃபாக்குள்ளார வச்சது எல்லாமே நீங்க தான். எங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றும் குறைந்தது கிடையாது. முழுக்க அரசியல்ல எங்களுடைய கழக தலைவரும் இளம் தலைவர் அவர்களும் தான் உங்களுக்கு சீனியர். இல்ல 40 நாளா திமுக கதறீங்க, திமுக இருக்கவங்க உத்தம புத்திரன் கிடையாது அப்படின்றாரு. ஆமா, இவங்க பண்ற அரசியல் லட்சணத்துக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கறது இவங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய தனிப்பட்ட முறையில நாங்க ஆட்சி அமைக்கணும்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மக்களுக்காக குரல் கொடுக்கறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு, பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர் மாதிரி போய் பின்பங்கள்லாம் அவதூறுகள்லாம் சொல்லிட்டு அங்க நாடாளுமன்றத்துல போயிட்டு அங்க டெல்லியில 42 விழுக்காடு பெண்கள் வந்து அதிகப்படியாக இந்தியாவில் வேலைக்கு போகிறது தமிழ்நாடு தான் அப்படின்னு என்னத்துக்கு நீங்க காலர் தூக்கி விட்டுட்டீங்க? எங்களுடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமாக மகளிர் உரிமை திட்டம், விடியல் பேருந்து, நான் முதல்வன், தமிழ் உயர்வுக்கு படி, புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள்னால, தோழி திட்டங்கள் மூலமாக பெண்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு வெளியில வந்திருக்காங்க, கிராமத்தை விட்டு வேலைக்கு போகிறதுக்கு வெளியில வந்திருக்காங்க. அதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தேசிய விகிதாச்சாரத்தை விட தமிழ்நாடு முதன்மையாக இருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களுடைய மாண்புமிகு கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா. அவர் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்றாரு மேம். வெயில்ல ஒரு பெரியவர் நின்னுட்டு இருந்தாரு, அப்ப வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு. இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி அவர் கேக்குறாரு, உங்க அப்பாவை எங்க காணும்னு கேக்குறாரு சட்டமன்றத்துல. உங்க அப்பாவை எங்கப்பா காணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏமாத்து வேலை பண்ணி பிஞ்சு குழந்தைங்களுடைய மனசுல நஞ்ச விதைச்சு பாட்டி தாத்தா கிட்ட போய் கெஞ்சி நீங்க ஓட்டு கேட்டு என்னை ஜெயிக்க வைங்க அப்படின்னு அழுது குழந்தைங்க வீடியோ போட்டு, அதாவது எலக்ட்ரல் எலெக்ஷனுக்கு தாண்டி நீங்க வந்து குற்றம் செஞ்சிருக்கீங்க. அதுக்கான வழக்குகளை விரைவில் நீங்க சந்திக்க நேரிடும். எங்களையே நேத்து வந்து நீங்க எங்களை ஈவல்னு சொன்னீங்க, எங்களை ஈவல்னு சொன்ன நீங்க ஒரு டெவில்னு சொல்லிட்டு இப்படி கையை இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்தாரு. அந்த ஆக்ஷனுக்கெல்லாம் ஒரிஜினல் வந்து ஓஜி எங்க மாஸ்டர் சார், எங்க பிராண்ட் எம்கே ஸ்டாலின் தான் அதுக்கான பிராண்ட். இந்த நடிகர் ஒவ்வொரு நடிப்பெல்லாம் இல்ல திரையில வேணா நீங்க நடிக்கலாம், ஆனா ரியல் ஹீரோ எங்களுடைய பிராண்ட் எம்கே ஸ்டாலின். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.